திருப்பதி போயிட்டு மேல திருமலா போறதுக்கு ஏகேஎஸ்ஆர்டிசி பஸ் மேல. சார் யார் யார் மொட்டை அடிக்க போறீங்க? ரெஸ்ட் ரூம் போறதுனா இங்கே போயிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா போறீங்க காலேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டிடிடிசியோட திருப்பதி ஒன் டே ட்ரிப் பத்தி தான். இப்போ நம்ம ரோஹிணி தியேட்டர் ஆப்போசிட் டொயோட்டா ஷோரூம் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதுதான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். 4:30க்கு இங்க வந்து இருக்கணும். நம்ம 5 o'clockல இருந்து தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 12 to 15 பஸ்ஸஸ் வரும். நம்மளோட பஸ் அண்ட் டிரைவர் டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி நாளே நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். இதோட டிக்கெட்ஸ் வந்து ttdconline.com வெப்சைட்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். பஸ் வந்தோடனே அந்த பஸ்ஸோட கைடு வந்து உங்களோட நேம் அண்ட் ஆதார் செக் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல இருந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பஸ் ஸ்டார்ட் உடனே நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், நியூஸ் பேப்பர், ஒரு பிஸ்கெட் பேக்கெட், அதோட இந்த ஜூஸ் பேக்கும் கொடுப்பாங்க. இப்போ டைம் 7:30 ஆக போகுது. நம்ம இப்போ திருவள்ளூர் ரீச் ஆக போகிறோம். இதுதான் தமிழ்நாடு டூரிசம் போர்டோட கேன்டீன். இங்கே தான் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது திருவள்ளூரில் இருக்கு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு இந்த இடம். ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஃபுட் சர்வ் பண்றது வந்து நீட்டா கிளீனா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு வந்து சர்வ் பண்றாங்க. ஃபுட் இங்க வந்து அன்லிமிட்டெட். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஃபுட்டு டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. மிச்ச பஸ்ஸும் லைனா வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் குயிக்கா சாப்பிட்டு எந்திரிச்சிட்டோம்னா வந்து இந்த க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல டாய்லெட்ஸ் கூட இருக்கு. ஜென்ஸுக்கு செப்பரேட்டா, லேடிஸ்க்கு செப்பரேட்டா. அதுவும் நீட்டா தான் இருக்கு. நம்ம சாப்பிட்டு பஸ் போர்ட் பண்ண போறோம். பஸ் ஸ்டார்ட் ஆகணும்னு நம்மளோட கைடு வந்து இந்த ட்ரிப்போட கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, இன்னைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்றேன், கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதே பஸ்ல திருப்பதி போவோம். திருப்பதி போயிட்டு மேல திருமலா போறதுக்கு ஏகேஎஸ்ஆர்டிசி பஸ் மாறும். மேல போறதுக்கு ஏகேஎஸ்ஆர்டிசி பஸ் மாறும். பஸ் மாறினதுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். செக்யூரிட்டி செக்கிங்ல அந்த 1 யூஸ் வாட்டர் பாட்டில் நாங்கள் தந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில், அது மாதிரி 1 யூஸ் வாட்டர் பாட்டில் மட்டும் அலோடு. மற்றபடி நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் செக்கிங் முடிச்சுட்டு டேரெக்டாக திருமலை தான் 45 minutes ட்ராவல் இருக்கும். செக்கிங் முடிச்சுட்டு திருமலையில் பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப் ஆகும். பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓகே, யார் யார் மொட்டை போட போறீங்க? பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யார் யார் மொட்டை போட போறாங்களோ அவங்களாம் வந்து தனியா மொட்டை போடுற இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். மற்றவங்களாம் வந்து காட்டேஜ் போகணும். தமிழ்நாடு டூரிசம் காட்டேஜ் இருக்கு, SNC 303. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போற மாதிரி இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் சொல்லுவேன், மற்றவங்க காட்டேஜ்ல போயிட்டு வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மொட்டை போடுறவங்களாம் திரும்ப அழைச்சிட்டு காட்டேஜுக்கு வருவேன். அதே ட்ரெஸ் கோட்னு பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு தோத்தி ஷர்ட் பைஜாமா குர்தா,
தோத்தி ஷர்ட் பைஜாமா குர்தா. பேண்ட்லாம் அலோடு இல்லை, தோத்தி ஷர்ட் இல்லைன்னா பைஜாமா குர்தா. இதான் வந்து ட்ரெஸ் கோடு. லேடிஸ்க்கு சாரி சுடிதார், லேடிஸ்க்கு சாரி சுடிதார். இதான் வந்து ட்ரெஸ் கோடு. அதே எல்லாருக்கும் ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஓகே. மற்றவங்களும் வந்து காட்டேஜில் வெயிட் பண்ணுங்க. ஐடி ப்ரூஃப் ரெடியாக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மட்டும் போகிறவங்களாம் திரும்ப அடிச்சுட்டு காட்டேஜுக்கு வருவாங்க. காட்டேஜ் வந்து உங்கள் தர்ஷன் டிக்கெட் தருவாங்க. தர்ஷன் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் நீங்கள் தர்ஷன் பார்க்க முடியும். சரிங்களா? ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் தர்ஷன் பார்க்க முடியும். உங்கள் எல்லாரையும் நான் தர்ஷனுக்கு கூப்பிட்டு போவேன். நெக்ஸ்ட் எல்லாரையும் தர்ஷனுக்கு கூப்பிட்டு போவேன். தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ரைட் சைடு வரணும். தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ரைட் சைடு கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல அந்த படி ஏறினா ஆஞ்சநேயர் கோயில். சரிங்களா? ரைட் சைடு வந்தீங்கன்னா கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். படி ஏறினா ஆஞ்சநேயர் கோயில். அந்த படிக்கு பக்கத்துல வந்து ஒரு ஷெட்டு போட்டுருப்பாங்க. படிக்கு பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கும். அதுல கிரீன் கலர் மேட் போட்டிருப்பாங்க, பச்சை கலர் மேட் போட்டிருப்பாங்க. அதில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. உங்க ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ தர்ஷன் லட்டு வரும். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ தர்ஷன் லட்டு வரும். எக்ஸ்ட்ரா உங்க ஒரு டிக்கெட்டுக்கான லட்டு, எல்லாரும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு. அந்த ஒரு டிக்கெட்டுக்கான லட்டு என் கையில இருக்கும். எல்லாரும் வந்து லட்டை கலெக்ட் பண்ணி தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து ரைட் சைடு வாங்க. ரைட் சைடு வந்தீங்கன்னா கோபுரத்துக்கு ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் படிக்கு பக்கத்துல கரெக்டா வந்து ஒரு ஷெட்டு போட்டுருப்பாங்க. அந்த ஷெட்ல நான் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாரும் வந்து ஒரு டிக்கெட்டுக்கான லட்டு வந்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னு சொல்லுங்க, வாங்கி வைங்க. சரிங்களா? வந்து லட்டை கலெக்ட் பண்ணிட்டு காட்டேஜ் அதே கோவில் உள்ள எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், கோவில் உள்ள எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத், மொபைல் ஃபோன் எதுவுமே அலோடு இல்லை. சரிங்களா? மொபைல் ஃபோன் நான் வாங்கிக்குவேன். காட்டேஜில் வந்து மொபைல் ஃபோன் எல்லாரும் மொபைல் ஃபோனை நான் கலெக்ட் பண்ணிப்பேன். மற்ற எந்த கேஜெட்டாக இருந்தாலும், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து பேக்கில் வச்சு காட்டேஜில் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் தர்ஷனம் முடிச்சுட்டு வாங்க. தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே லெட்டர் கலெக்ட் பண்ணிக்கோங்க. லெட்டர் கலெக்ட் பண்ணிட்டு நானே வந்து காட்டேஜ் எப்படி போகணும்னு சொல்லுவேன். காட்டேஜ் எப்படி போகணும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் காட்டேஜ் போங்க. காட்டேஜ் போயிட்டு பஸ் நம்பர் 4622 நம்ம பஸ் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களோட மொபைல் தரும். சரிங்களா? வாங்கி வச்சுட்டு அண்ட் தென் 45 மினிட்ஸ் டைம். அது எப்படி 45 மினிட்ஸ்னா, என்ன 45 மினிட்ஸ் தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி 45 மினிட்ஸ்னா, உங்கள் எல்லாரையும் நான் ஒன்றா தர்ஷனுக்கு கூப்பிட்டு போவேன். சரிங்களா? தர்ஷனுக்கு கூப்பிட்டு போவேன். தர்ஷனம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யார் வந்து என்ன மீட் பண்றாங்களோ, ஃபர்ஸ்ட் யார் வந்து உங்களை யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அதுல இருந்து 45 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் யார் வந்து மீட் பண்ணுறோம் அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 1 hour. 1 hourக்குள்ள நீங்க காட்டேஜ் ரீச் ஆகல அப்படின்னா வந்து உங்களோட ஓன் காஸ்ட், சொந்த செலவில் தான் வந்து திருச்சானூர் வரும். உங்களோட சொந்த செலவில் திருச்சானூர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தர்ஷனம் முடிச்சுட்டு வந்து லெட்டர் கலெக்ட் பண்ணிட்டு நேராக காட்டேஜ் போயிடுங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வரும். சரிங்களா? ஒன்னாவே போங்க, ஒன்னாவே வாங்க, ஒன்னாவே வாங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் காட்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம பாலாஜி பஸ் ஸ்டாண்டு போவோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மாறும். திரும்ப ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மாறுவோம். பஸ் மாறுறதுக்கு அப்புறம் திருப்பதிக்கு வந்து திரும்ப இதே பஸ் டிடிடிசி பஸ் மாறுவோம். பஸ் மாறுறதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா வந்து திருச்சானூர் பிஎல்ஆர் கேண்டீன் ஹோட்டல் இருக்கு. அங்கதான் வந்து நம்ம லஞ்ச். மேல லஞ்ச் கிடையாது, கீழே திருச்சானூர்ல லஞ்ச் முடிச்சுட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில். அது பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூடட் இல்லை. நீங்க போகணும்னு விருப்பப்பட்டா டிக்கெட் வாங்கிட்டு தாராளமா போயிட்டு வரலாம். 200 rupees டிக்கெட் வாங்கிட்டு தாராளமா போயிட்டு நீங்க தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் பண்றாங்க. 5:30 முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா தரிசனம் பார்த்துடலாம். 5:30 க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒரு 7 o'clock பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 1.5 hour லைன்ல நிற்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திருச்சானூர் கோயில் முடிச்சுட்டு டின்னர். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கல்ல, இதே ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு சென்னைக்கு வர மாதிரி. இதான் வந்து பிளான். ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன் தான். முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நான் வந்து அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். சரிங்களா? இது வந்து அவுட்லைன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான அவுட்லைன். முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் அப்பப்போ சொல்லுவேன். மொத்தமாக சொல்லி நான் உங்களுக்கு குழப்ப வருவேன். சரிங்களா? ஓகே. எக்ஸ்ட்ரா எல்லாருக்கையும் டிக்கெட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஐடி ப்ரூஃப் இல்லை அப்படின்னா வந்து என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா லெட் வேணும்னு சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன், வாங்கி வச்சுறேன். ஓகேங்களா? கைடு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கிருந்து திருப்பதி ரீச் ஆனோடனே வந்து நம்மளை வந்து ஏபி பஸ்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே ஒரு செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து விட்டுட்டு வந்துடணும்.
திருமலா ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து கைடு வந்து மொட்டை அடிக்கிறவங்கள செப்பரேட்டா கூட்டிட்டு போயிடுவாங்க. மித்தவங்களும் வந்து காட்டேஜ் எங்கன்னு வழி காமிச்சிட்டு அவங்கள அங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. யார் யார் மொட்டை அடிக்க போறீங்க? ஆமா, ரெஸ்ட் ரூம் போறதுனா இங்கே போயிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா போறீங்க காலேஜ். இப்போ காட்டேஜ் போயிட்டு இருக்கோம். கைடு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க. நம்மளோட லக்கேஜ், ஸ்லிப்பரு எல்லாமே வந்து இந்த காட்டேஜில் வச்சுக்கலாம். ரெஃப்ரெஷ் ஆகிறவங்களுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம், ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் காட்டேஜ். ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, இந்த ஒரு காட்டேஜ் தான் வந்து 15 பஸ்ஸஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஒரு செப்பரேட் ரூம் வந்து லேடிஸ்க்கு, ஒரு செப்பரேட் ரூம் ஜென்ஸுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. நம்மளோட ஸ்லிப்பர்ஸு, லக்கேஜ் எல்லாமே நம்மளோட ரிஸ்கில் தான் இங்கே வச்சுட்டு போகணும். நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் வந்து கைடு கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இந்த காட்டேஜோட ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. லக்கேஜ் எதுவும் காணாமல் போயிடாது. நாங்கள் 2 வாட்டி வந்திருக்கோம், சேஃபாக தான் இருந்தது. ஆனாலும் ஜஸ்ட் சொல்கிறோம். கைடு வந்து நம்மளோட தர்ஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு சுபதம் லைனில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாரு. தர்ஷன் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட் ஹனுமான் கோயில்கிட்ட கோகோனட் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே க்ரீன் கலர் கார்பெட் போட்டிருப்பாங்க. அங்கே தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அங்கே நம்ம போயிடணும். நம்மளோட கைடு அங்கே நம்மளுக்கு லட்டூஸ் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்மளோட மொபைல், லட்டு, லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். எப்படி நம்ம வந்தோமோ அது மாதிரி திருமலா டு திருப்பதி வந்து ஏபி பஸ்ஸில் போகிறோம். நம்ம கீழே திருப்பதி ரீச் ஆனோடனே நம்ம வந்த டிடிடிசி பஸ்ஸில் ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம திருச்சானூர் ரீச் ஆயிட்டோம். இங்கே இருக்கிற ஹோட்டலில் தான் நம்மளுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கேயும் ஃபுட் அன்லிமிட்டெடு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டி ஃபுட்டு இருந்தது. ப்ளஸ் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு பத்மாவதி தாயார் கோயிலில் வந்து நிறுத்துவாங்க. யார் யாருக்கு போகணுமோ அவங்க போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கைடு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. 200 rupees டிக்கெட் வந்து வாங்கிட்டு நம்மளை தர்ஷன் போக சொல்லி. அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற டைம் லிமிட்குள்ளே தர்ஷன் முடிச்சுட்டு வர முடியும். அரௌண்ட் 7:30, 8 வந்து நம்ம திருவள்ளூர் ரீச் ஆயிடுவோம். மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதே இடத்துல நம்மளுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போட் பண்ணோமோ அதே இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.